வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் 9th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் எக்கனாமிக்ஸ் பார்ட் 2 நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் இருக்கு, சரிங்களா? சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் பார்த்துலாம், சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பகுதி, கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கறாங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் படிக்கணும்னா 9th 10th ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் நம்ம 6th 7th 8th படிச்சுக்கலாம். ஏன்னா 9th 10th இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. உங்களுக்கு குரூப் 4 எழுதுனீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் 9th 10th இருந்து வரும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The literacy rate of the second highest among the southern states. தென் மாநிலங்களில் கல்வி அறிவில் 2வது இடம் பெற்ற மாநிலம் எது? கல்வி அறிவில் 2வது இடம் தென் மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தான், சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கு? கேரளா. தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, முதல் இடத்துல கேரளா, சரிங்களா? சோ தமிழ்நாடு பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கல்வி அறிவு ரிலேட்டடா தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் வந்து தேசிய சராசரியோட அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். பாக்ஸ் கொஸ்டின், உங்க புக்ல பாக்ஸ்ல வரக்கூடிய கொஸ்டின் டூ யூ நோல கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் தேசிய சராசரியோட அதிகம். நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 74.04%. 2011 சென்சஸ் படி, 2011 சென்சஸ் படி தேசிய கல்வி அறிவு விகிதம் வந்து 74.04. இதே வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 80.09% தமிழ்நாட்டோட கல்வி அறிவு விகிதம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் உயர்கல்விக்கான சேர்க்கை வந்து இந்தியாவிலேயே மிக அதிகமாக இருக்கு, சரிங்களா? இந்தியாவிலேயே மிக அதிகம். தமிழ்நாட்டோட உயர்கல்விக்கான சேர்க்கை விகிதம் பாத்தீங்கன்னா 44.3% உயர்கல்வியில, உயர்கல்வி சேர்க்கை. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, 44.3%, சரிங்களா? ஸோ இதே ஓவராலா நேஷனல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 24.5 தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர், நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் தமிழ்நாடு தென்னிந்தியாவில் 2வது இடத்துல இருக்கு கல்வி அறிவுல. அடுத்து செகண்ட் கொஸ்டின், an uncertain glory, an uncertain glory இந்த புக் யார் எழுதினான்னு கேட்டாங்கன்னா அமர்த்தியா சென், சரிங்களா? அமர்த்தியா சென் நோபல் பிரைஸ் வின்னர் அமர்த்தியா சென். தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட சிறந்து இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் கொஸ்டின் தான், இதுவும் பாக்ஸ்ல இருந்து கேட்டதுதான் 9th புக்ல, சரிங்களா? சோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, மேட்ச் த ஃபாலோயிங். நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஆக்ட், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010ல கொண்டு வந்திருப்பாங்க, 2010. அடுத்து ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட், சரிங்களா? வன பாதுகாப்பு சட்டம் 1980. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து 1972. என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் வந்து 1986, சரிங்களா? சோ இதை பொறுத்துக. சோ ஃபர்ஸ்ட் நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஆக்ட் வந்து 2010 3ல இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரிங்களா? 3 ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 1ல இருக்கு. சோ 3124, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது இல்லாம 2 சட்டம் கொடுத்திருப்பாங்க, மொத்தம் 6 கொடுத்திருப்பாங்க புக்ல. சோ இன்னொன்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட், பல்லுயிர் தன்மை சட்டம், பல்லுயிர் தன்மை சட்டம், பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. அடுத்து நீர் சட்டம், வாட்டர் ஆக்ட் 1974, நீர் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை சட்டம், நீர் சட்டம், சுருக்கமா சொன்னா நீர் சட்டம் 1974. இது ரெண்டும் முக்கியம், சரிங்களா? சோ மொத்தம் 6 சட்டம் கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின், which was the reference tool and guide for the Reserve Bank of India Act 1934? இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் 1934 உருவாக்கப்படுவதற்கு அடிப்படையாக இருந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. The problem of rupee and its solution தான், ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் மற்றும் தீர்வு. இது யாரோட புக்னா B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கருடைய புத்தகம் தான் ரூபாய் பற்றிய பிரச்சனைகள் மற்றும் தீர்வு. இதுதான் இந்திய ரிசர்வ் வங்கியோட 1934 சட்டம், அடிப்படை சட்டம் உருவாவதற்கு காரணமா இருந்திருக்கும். அடுத்து 5th கொஸ்டின், which country that is not part of SAARC? சார்க்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்க், இந்த சார்க் கூட்டமைப்புல இல்லாத நாடு, சார்க் கூட்டமைப்புல இல்லாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதோட நாடு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கண்ட்ரிஸ் இருக்கும், சரிங்களா? 8 கண்ட்ரிஸ், மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நேபாள் அப்படின்னு வரும். சைனா வராது. சோ இல்லாத கண்ட்ரின்னு கேட்டனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சைனா இருக்காது. சோ அதனால டி. இந்தியா இருக்கும், ஸ்ரீலங்கா இருக்கும், பூட்டான் இருக்கும், பங்களாதேஷ் இருக்கும், எல்லாமே இருக்கும். 8 கண்ட்ரிஸ். அடுத்து 6வது கொஸ்டின், the term virtual water was introduced by டோனி ஆலன். virtual water, மறைநீர் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியிருந்து டோனி ஆலன்.
அடுத்து 7th கொஸ்டின், which is the third largest river in South India? தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. காவேரி தான். 3வது பெரிய ஆறு வந்து காவேரி. 8வது கொஸ்டின், தமிழ்நாடு receives rainfall all from the monsoon. சரிங்களா? தமிழகத்திற்கு பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது எந்த பருவமழைன்னு கேட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை. தமிழ்நாடு receives rainfallனாவே இங்கேயே கொஸ்டின்ஸ் முடிஞ்சுது. சரிங்களா? நார்த் ஈஸ்ட்ல தான் அதிகம் மேக்ஸிமம் ரெயின்ஃபால். மேக்ஸிமம் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். சரிங்களா? வடகிழக்கு பருவமழையில தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. 9th கொஸ்டின், the term human resource refers to. மனிதவளம் என்ற சொல் எதுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாடு. ஒட்டுமொத்த மக்களின் மேம்பாடு. சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரின் ஒட்டுமொத்த மேம்பாடு. அதுல உடல்நலம், மனநலம், சுகாதாரம், கல்வி, பயிற்சி எல்லாமே உள்ளடக்கி வந்திருக்கும். சரிங்களா? சோ கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் பீப்புள். சோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஹியூமன் ரிசோர்ஸ். 10வது கொஸ்டின், தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக இவை கருதப்படுகிறது. என்என்பி, நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய என்என்பி தான் நேஷனல் இன்கம், மெஷர் ஆஃப் நேஷனல் இன்கம். என்என்பி நிகர நாட்டு உற்பத்தி, நிகர தேசிய உற்பத்தின்னு சொல்ல நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து 11th கொஸ்டின், which one of the following countries not a G8 country? G8 countries பாத்தீங்கன்னா G7 பிளஸ் ரஷ்யா. G7ல என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குன்னா ஜப்பான், யூஎஸ், யுஎஸ்ஏ, இத்தாலி, கனடா, இங்கிலாந்து ஆர் யூகேன்னு சொல்லலாம். யூகே. சரிங்களா? அடுத்து ஜெர்மனி, பிரான்ஸ். இந்த 7 கண்ட்ரிஸ் பிளஸ் இதோட ரஷ்யா. ஸோ ஜப்பான், கனடா, ரஷ்யாலாம் இருக்கும். இல்லாத கண்ட்ரினா இந்தியா தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எதை சூஸ் பண்ணணும்? இல்லாத கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இல்லாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்தியா. 12, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் டஸ் நாட் டேக் இன்டு அக்கவுண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் டைமென்ஷன். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல HDI-ல எந்தெந்த டைமென்ஷன்ஸ் எடுத்துப்பாங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு வரும். ஸோ இன்கம் எடுத்துப்பாங்க. எது எடுத்துக்க மாட்டாங்க? பாலினம் எடுத்துக்க மாட்டாங்க. ஜெண்டர். டஸ் நாட்னு கேட்டனால உங்களுக்கான ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கும். ஹெல்த் இருக்கும், உடல்நலம், கல்வி, வருமானம் இதெல்லாம் இருக்கும். ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த் என்னன்னு சொல்லுவாங்க? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க. சரிங்களா? மூணு குறியீடு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனித வள மேம்பாட்டு குறியீடு. அடுத்து 13, among the following states which state have literacy rate higher than the national average? Yes, national average தேசிய அளவில் இருக்கக்கூடியவரை ஹையஸ்ட் எங்க இருக்குன்னா தமிழ்நாடு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே பார்த்தோம். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கல்வி அறிவு தான் நேஷனல் ஆவரேஜோட அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஓகே ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்ல எல்லாம் கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷன்ல தமிழ்நாடு. தென்னிந்திய மாநிலங்கள்லனா கேரளா ஃபர்ஸ்ட், செகண்ட் தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்து 14th கொஸ்டின், thermal plant emits large quantity of carbon dioxide which pollutes the environment. சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடு வந்து அனல் மின் நிலையங்கள் அதிக அளவில் வெளியிடுகிறது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 15வது கொஸ்டின், we take age group of dash years computation for the workforce அப்படினாலே 15 to 60 தான். 15ல இருந்து 60. இந்தியால 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் 14 வயசு வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க குழந்தைகள்னு சொல்லுவாங்க. 60 வயதுக்கு மேற்பட்டவங்க வந்து அவங்க உடல் தளர்வு காரணமாக அவங்களோட உற்பத்தியில வந்து பங்கு பெற முடியாது அதிகபட்சமா. ஸோ அதனால ஒர்க்கிங் ஏஜ் குரூப்ஸ் அப்படிங்கிறது 15 to 60 தான். 15 to 60 ஒர்க்கிங் ஏஜ் குரூப். அடுத்து 16, டெர்சியரி செக்டார்ஸ் இன்க்ளூட். டெர்சியரி செக்டார்ஸ்னா மூன்றாம் நிலை துறை, டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், பேங்கிங் எல்லாமே வந்துடும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே டெர்சியரி செக்டார் தான். எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே டெர்சியரி மூன்றாம் நிலை. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரைமரி செக்டார் வந்து ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் தான் வந்து பிரைமரி செக்டார். அடுத்து செகண்டரி செக்டார் வந்து இண்டஸ்ட்ரீஸ்,
டெர்ஷியரி செக்டர்ல மற்ற இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க எல்லாமே வந்து மீதி எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருந்து உற்பத்தியில இருந்து இண்டஸ்ட்ரியல் சரிங்களா, அக்ரிகல்ச்சர்ல இருந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அந்த இடைப்பட்ட மற்ற டிரான்ஸ்போர்டேஷன் சரிங்களா, மற்ற அதுக்கான சேவைகள் புரியுது எல்லாமே வந்து டெர்ஷியரி செக்டார்ல வந்துடும். ஓகே, அடுத்து 17 விச் டெல்லி சுல்தான் ஆஃப் மிடிவல் இந்தியா ஃபார்ம்டு எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ சரிங்களா. ஸோ எந்த டெல்லி சுல்தான் வந்து வேலையின்மை பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்கியிருப்பார் அப்படின்னா பெரோசா துக்ளக். பெரோசா துக்ளக் டெல்லி சுல்தான்ல பெரோசா துக்ளக் கொண்டு வந்திருப்பாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் 17. அடுத்து 18th கொஸ்டின். டேஷ் கன்ஸ்டிடியூட்ஸ் டு பி தி லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் இந்தியா. ஸோ இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் அதிக அளவில் சரிங்களா எந்த துறையில அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறாருன்னா அக்ரிகல்ச்சர்ல தான், வேளாண்மையில தான் அதிக அளவில் இன்னும் வேலை பார்க்குறாங்க மக்கள் சரிங்களா. 19 நார்த் ஈஸ்ட் மான்சூன் பீரியட் இன் தமிழ்நாடு. வடகிழக்கு பருவமழை எப்போ வரும்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் தான். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இப்போ இந்த காலகட்டத்தில் தான் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பருவமழை இருக்கும். தமிழ்நாட்டுக்கு அதிக அளவில் மழை தரக்கூடிய பகுதி நேரம் காலம் எதுனா அக்டோபர் டு டிசம்பர் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சரிங்களா. அடுத்து 20வது கொஸ்டின். வெளிக்குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை தான். எமிகிரன்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிகிரன்ஸ் எங்கன்னா சென்னை. 21 விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபீச்சர் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சரிங்களா. ஸோ 2 வகை இருக்கும். ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா கூட்டாட்சி முறை, யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிக பவர் கொடுக்கறது தான் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் சொல்லக்கூடியது. இப்போ இந்தியாவில் எமர்ஜென்சி டைம்ல பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். மத்திய அரசு கீழே தான் மற்ற எல்லாமே செயல்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா. பட் இங்கே ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி முறை. ஃபெடரல்னா கூட்டாட்சி. இந்தியா வந்து குவாசி ஃபெடரல் இருக்கும் சரிங்களா. இந்தியா வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னா யூனிட்டரி ஃபீச்சர்ஸும் இருக்கு, ஃபெடரல் ஃபீச்சர்ஸும் இருக்கு இந்தியாவில் சரிங்களா. ஸோ சில சமயங்கள் வந்து இப்போ எமர்ஜென்சி மாதிரி டைம்ல யூனிட்டரி ஃபீச்சர்ஸா மாறிடும் சரிங்களா. ஸோ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றதா எல்லாருமே கேட்டா வர மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க சப்ஜெக்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், சட்டம் இயற்றிக்கலாம் சரிங்களா. ஸோ ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கக்கூடியதுல ஸ்டேட் லிஸ்ட்ல அந்தந்த மாநிலங்கள் வந்து சட்டம் இயற்றிக்கலாம். சென்ட்ரல் லிஸ்ட்ல யூனியன் லிஸ்ட்ல வந்து 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் யூனியன் லிஸ்ட்ல. ஸோ அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், மத்திய அரசு வந்து சட்டம் இயற்றிக்கலாம். பொதுவாக இருக்கக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்ல ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ரெண்டு பேருமே சட்டம் இயற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல யாரோட பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் அதிகமாக இருக்கும் சரிங்களா. கன்கரண்ட் லிஸ்ட்ல மொத்தம் 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல 61 சப்ஜெக்ட் இருக்கும். யூனியன் லிஸ்ட்ல 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்க வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்ல எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. டூயல் சிட்டிசன்ஷிப் வராது, டபுள் சிட்டிசன்ஷிப் வந்து வராது. அது வந்து ஃபெடரல் சிஸ்டம், ஃபெடரல் ஃபீச்சர், கூட்டாட்சி முறை. இது எங்க வந்துடும், கூட்டாட்சியில் வந்துடும், கூட்டாட்சி முறையில் வந்துடும் சரிங்களா. ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் யூனிட்டரி ஃபீச்சர். சிங்கிள் சிட்டிசன்ஷிப், இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் கவர்மெண்ட் சரிங்களா. ஸோ இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது வராது. ஒற்றை குடியுரிமை தான் வந்து ஒற்றை ஆட்சி முறையில் வரும். இரட்டை குடியுரிமை வந்து கூட்டாட்சி முறையில் வரக்கூடியது சரிங்களா. ஸ்ட்ராங் சென்டர், ஆல் இந்தியா சர்வீஸ், இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம், இதெல்லாம் வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா சுதந்திரமான நீதி அமைப்பு, இது எதுக்கு வரும்னா ஃபெடரல் ஃபீச்சர். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்ல வந்து கூட்டாட்சி தத்துவத்தில் வந்துடும். கூட்டாட்சி முறையில வரும் சரிங்களா. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரினா, இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரினா தான் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் சரிங்களா. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, ஏன்னா அவங்க இது நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணும் சரிங்களா. அடுத்து 22 ஹூ கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். லார்ட் ரிப்பன், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு சரிங்களா. ரிப்பன் பிரபு, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 1882ல உள்ளாட்சி தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க, ரெசல்யூஷன், ரிப்பன் ரெசல்யூஷன் 1882. ஸோ அடுத்த கொஸ்டின் இருக்கு பாருங்க, லார்ட் ரிப்பன் ரெசல்யூஷன் 1882. ஸோ ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து 3 தான் கரெக்ட், ஏக்கு 3. அடுத்து ப்ரொவின்சியல் ஆட்டோனாமி, மாகாணங்கள்ல வந்து தன்னாட்சி, இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, இந்திய அரசு சட்டம் 1935ல கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்ப 3-1 வரும் சரிங்களா, 3-1. அடுத்து வந்து
கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சமூக அபிவிருத்தி திட்டம் வந்து 1952. தேசிய நீட்டிப்பு சேவை நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் வந்து 53 சரிங்களா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் 3142 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 3142. அடுத்து 24. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ் செட்டப் ஆஃப் 2-tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். 2-tier அப்படின்னா 2 பேர் தான் இருக்கு. அசோக் மேத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோக் மேத்தா கமிட்டி 1977ல ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. 2-tier சிஸ்டம். 2-tier 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை அசோக் மேத்தா. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ்னா பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆ வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து 3-tier சிஸ்டம். பல்வந்த் ராய் மேத்தா. ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து 1985ல ஃபார்ம் பண்ணிருக்கோம். பிளானிங் கமிஷனால் உருவாக்கப்பட்டது சரிங்களா. 1985ல பிளானிங் கமிஷனால் உருவாக்கப்பட்டது. வேரற்ற புற்கள் அப்படின்னு இதை வந்து விமர்சனம் பண்ணிருப்பாங்க. கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். வேரற்ற பொருட்கள் விமர்சனம் பண்ணிருப்பாங்க. ஸ்கூல் புக்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அவங்க போட்டோவோட இந்த கமிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க யார் யாருன்னு சொல்லிட்டு சரிங்களா. அடுத்து எல்எம் சிங்வி கமிட்டி வந்து 1986ல உருவானது. 1986ல உருவானது எல்எம் சிங்வி கமிட்டி. இதோட ரெக்கமெண்டேஷன் படி தான் 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1992ல பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் முனிசிபாலிட்டியும் கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ அது கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். ஓகே. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எப்போ உருவாக்கியிருப்பாங்கன்னா 1957 ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அவங்க வந்து 3-tier சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தவறான குற்றை தேர்வு செய்க. தமிழ்லயே வாசிக்கிறேன். பஞ்சாயத்து அமைப்பு ஒன்றின் ஆட்சி கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எஸ் கரெக்ட். 6 மந்த்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும். 5 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து டென்யூர். 5 இயர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆட்சி பதவி காலம். அடுத்து பி பாருங்க. உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினர் பட்டியல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு 1/3 பங்காக உள்ளது. தவறு. 1/3 பங்கு யாருக்கு? பெண்களுக்கு. பெண்களுக்கு தான் வந்து உமன் ரிசர்வேஷன் தான் 1/3. அதுவும் தமிழ்நாடுல 50%. தமிழ்நாட்டுல வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல 50%, 1/2% பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது தனியா நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. ஸோ தவறானதுன்னு கேட்டாலும் ஆப்ஷன் பி தான் தவறு. சி பாருங்க. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 எல்எம் சிங்வி குழு பரிந்துரை அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. கரெக்ட் தான் சரிங்களா. உள்ளாட்சி அமைப்பு நிறுவனம் ஊராட்சி மற்றும் கிராம நகராட்சி அமைப்பு செயல்படுகிறது. அதுவும் கரெக்ட் தான். ஸோ தவறானதுன்னு கேட்டனால ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணும். 26. டோட்டல் நம்பர் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எத்தனை மாநகராட்சிகள்னா 15 மாநகராட்சிகள் இருக்கும் சரிங்களா. புக்ல கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆவடி, ஒசூர், அடுத்து நாகர்கோயிலாம் லாஸ்டா சேர்க்கப்பட்ட மாநகராட்சிகள். அதுக்கு முன்னாடி 12 இருந்துச்சு, இப்போ 3. ஓகே, மொத்தம் 15 மாநகராட்சிகள். இது புக்ல கொடுத்துருக்கிறது சரிங்களா. புக்ல கொடுத்துருக்கிறது 15. ஓகே. 26வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி எண்ணிக்கை. தமிழ்நாட்டுல வந்து புக்ல கொடுத்துருக்கப்படி புக் டேட்டா படி பாத்தீங்கன்னா 15 தான். பட் ஆக்சுவலா எவ்வளவு இருக்குன்னா 21. ஸோ 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். ஏஆர்சி எது அட்டன் பண்ணாலும் நீங்க டெஸ்ட் எழுதுறவங்க எதை சூஸ் பண்ணாலும் கரெக்ட் மார்க் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ சி வந்து இப்போ கரெக்டா இருக்கிறது சரிங்களா. ஆஸ் பர் 2023 டேட்டா படி. ஸோ லாஸ்டா இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், கரூர், கடலூர், சிவகாசி, தாம்பரம், கும்பகோணம் இதெல்லாம் வந்து லாஸ்டா கிரியேட் பண்ணது. 21வது மாநகராட்சி வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து 27. ஹூ செட் இந்தியாஸ் சோல் லிவ்ஸ் இன் த வில்லேஜ். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் காந்தியடிகள். ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. கிராமங்கள்ல தான் வந்து உண்மையான ஜனநாயகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. அடுத்து 28. மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேயர் தான் வந்து தலைமை. ஹூ பிரிசைட்ஸ் ஓவர் த மீட்டிங்ஸ் ஆஃப்
கார்பரேஷன் ஆஃப் கவுன்சில் மேயர் தான். மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை வகிப்பவர் மேயர். அடுத்து 29 மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுவது எதுனா அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஆக்ட் பிரிட்ஜ் பிட்வீன் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஆப்ஷன் பி. 30 லீடர் ஆஃப் அப்போசிஷன் ரேங்க் இஸ் ஈக்குவலன்ட் டு. லீடர் ஆஃப் அப்போசிஷன் ரேங்க் எதுக்குன்னா கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலா இருக்கும். கேபினெட் அமைச்சருக்கு ஈக்குவலான ரேங்க். லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து முக்கியமா வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில அவர் தலைவரா இருப்பாங்க. சரிங்களா? மக்களுடைய பணம், பொது பணங்கள் எப்படி செலவாகுது அப்படிங்கிறத மானிட்டர் பண்றதுக்காக இருப்பாங்க. சரிங்களா? அரசின் செயல்பாடுகளை வந்து விமர்சிப்பாங்க முக்கியமா. சரிங்களா? எதிர்கட்சிகளோட பங்கு அதுதான். அதோட லீடரா வந்து எதிர்கட்சி தலைவர் இருப்பார். 31 மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட், மദ്രാஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் 1950 உருவாக்கப்பட்டது. 1950. சோ 3வது பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. 1950. மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் வந்து 1958. மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958. இதுவும் பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. முக்கியமானது. EVR பைப் வாட்டர் சப்ளை ஸ்கீம். EVR குடிநீர் குழாய் திட்டம் வந்து 1919ல. 1917ல வந்து EVR 1917ல EVR ராமசாமி பெரியார் வந்து ஈரோடு தலைவரா இருப்பார். ஈரோடு மாநகராட்சி தலைவர். ஈரோடு நகராட்சிக்கு தலைவர். அதுல இருந்து 1917ல இருந்து பல ஆண்டுகளா இருந்திருப்பாங்க. சோ அப்பதான் இந்தியாவிலேயே முதலா வந்து குழாய் குடிநீர் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவிலேயே முதலா பெரியார் தான் ஈரோடு மாநகராட்சியில கொண்டு வந்திருப்பார் குழாய் குடிநீர் திட்டம் 1919ல. அடுத்த பாயிண்ட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 1994. 1994. சோ லாஸ்ட்ல 2 வரணும். ஃபர்ஸ்ட் வந்து 3 1 3 3 4 1 2. சரிங்களா? சோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 32 நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1993. அதே ஆண்டுல தான் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. 1993. ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் வந்து 2009. போஸ்கோ ஆக்ட் வந்து 2012. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து 2005. சரிங்களா? சோ இது முக்கியமான சட்டங்கள். இது கண்டிப்பா படிச்சுக்கணும். எந்தெந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்ட்டு படிச்சுக்கணும். சரிங்களா? தேசிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து மனித உரிமைகள் ஆணையம் அக்டோபர் 12 உருவாக்கிருப்பாங்க. அக்டோபர் 12 1993. 1993. சரிங்களா? ஓகே, முக்கியமானது. சோ 3142 ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இதுக்கு. இது இல்லாம மத்திய அரசு கொண்டு வந்த இந்திய வாரிசுரிமை சட்டம் இருக்கு. அது 2005. அதே மாதிரி தமிழ்நாடு அரசுடைய இந்து வாரிசுரிமை சட்டம், மத்திய அரசுடைய இந்திய வாரிசுரிமை சட்டம் 2005. தமிழ்நாடு அரசுடைய இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து 1989. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் 1989. ஞாபகம் வச்சுக்கோங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்களுக்கான பராமரிப்பு சட்டம் 2007. மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் சட்டம் வந்து 2007. அதுவும் தெரிஞ்சுக்கணும், முக்கியமானது. அடுத்து, ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பச்பன் பச்சோ ஆந்தோலன்? பக்ஷன் பச்வா ஆந்தோலன் என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர் யாருன்னு நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்ததுதான். சரிங்களா? 86,000 குழந்தைகளை வந்து மீட்டெடுத்திருப்பாங்க. 1998ல குளோபல் மார்ச் அகைன்ஸ்ட் சைல்டு லேபர், அதுக்காக வந்து நடந்திருப்பாங்க. குளோபல் மார்ச் அகைன்ஸ்ட் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளருக்கு எதிராக வந்து நடைபயணம் மேற்கொண்டிருப்பாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட 80,000 கிலோமீட்டருக்கு மேல நடைபயணம் மேற்கொண்டிருப்பாங்க. அடுத்து 34 நேஷனல் பார்ட்டி ஆகணும்னா, சரிங்களா, how many percentage of valid votes to occur the last election to recognize as national and regional party? தேசிய கட்சியாவோ மாநில கட்சியாவோ உருவாகிறதுக்கு எத்தனை சதவீதம் வேணும்னா 6%, 6% வந்து ஓட் வாங்கிருக்கணும். வேலிட் ஓட்ஸ், செல்ல தகுந்த வாக்குகள், வேலிட் ஓட்ஸ் முக்கியமானது. வேலிட் ஓட்ஸ்ல 6% வாங்கியிருக்கணும். சரிங்களா? அடுத்து 35 மேட்ச் த ஃபாலோயிங். சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் ஒரு கட்சி முறை எங்க இருக்கு அப்படின்னா கியூபா. ஒரு கட்சி முறை கியூபால இருக்கு. சரிங்களா? 4 ஃபர்ஸ்ட் 4.
அடுத்து இருகட்சி முறை வந்து இங்கிலாந்துல இருக்கு. இருகட்சி முறை வந்து இங்கிலாந்து அமெரிக்கால எல்லாம் இருகட்சி முறை. அமெரிக்கா, இங்கிலாந்து தான் இருகட்சி முறை. பல கட்சி முறை வந்து இந்தியா மிகச்சிறந்த உதாரணம். பல கட்சி முறைக்கு இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி இங்கெல்லாம் பல கட்சி முறை. சரிங்களா? சோ அடுத்து அழுத்த குழுக்கள் பிரஷர் குரூப்ஸ் வந்து யுஎஸ்ஏல தான் ஃபார்ம் ஆயிருக்கும். யுஎஸ்ஏ பிரஷர் குரூப்ஸ் அழுத்த குழுக்கள். சோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. லாஸ்ட்ல 3 4 1 2 3. 36 எந்த உரிமை அனைத்து உரிமைகளுக்குமான பாதுகாப்பாகவும் காவலாகவும் உள்ளது. It protects which right to protects and safeguards all other rights அப்படின்னா right to constitutional remedies article 32 இதான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. 32 அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. 37வது கொஸ்டின் சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. தவறான குற்றை தேர்ந்தெடு. தமிழ்ல படிக்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி 2005 தகவலை பெறும் கால வரம்பு வந்து 30 நாட்கள் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். தகவல் அறிவு உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி RTI நமக்கு இன்ஃபர்மேஷன் எத்தனை நாள்ல கொடுக்கணும்? 30 நாள்ல கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நம்ம ஒரு தடவை என்ன பண்ணலாம், மேல்முறையீட்டு மனு அனுப்பலாம். சரிங்களா? அப்படியும் விளக்கம் வரலைன்னா நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் சீஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் வந்து நமக்கு பணம் தரணும். சரிங்களா? அதுக்கு ரசீது. அடுத்து 2 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்தியாவில் குழந்தைகளாக கருதப்படுகிறது. அதுவும் கரெக்ட் தான். 14 இயர்ஸ் தான். அடுத்து 1091 சரிங்களா? குழந்தைகளுக்கான உதவி மைய எண் இருக்கு, தவறு. சரிங்களா? 1098 1098 இதுதான் குழந்தைகளுக்காக உதவி மைய எண். அடுத்து 4 ஐக்கிய நாடுகள் சபை 16 வயதுள்ள அனைவரையும் குழந்தைகள் என வரையறுக்கிறது. தப்பு. 18 வயது உள்ளவர்கள் வரைக்கும். சரிங்களா? சோ ரெண்டுமே தவறு. 3 and 4 தவறானதுன்னு கேட்டனால 3 and 4. 38 in which year நோட்டா was introduced in India. நோட்டா எப்ப கொண்டு வந்தாங்கன்னா நோட்டா 2014 கொண்டு வந்திருப்பாங்க. நன் ஆஃப் த எபோ அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? நம்ம ஓட்டு போடும் பொழுது நமக்கு மேல இருக்கக்கூடிய யாருமே விருப்பம் இல்லைன்னா, ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னா நன் ஆஃப் த எபோ சூஸ் பண்ணலாம். சரிங்களா? நம்ம ஜனநாயக கடமையாற்றுவதற்காக. இது எப்ப கொண்டு வந்திருக்குன்னா எந்த சட்டத்தின்படி கொண்டு வந்திருக்குன்னா இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் 1961 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். சரிங்களா? இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் 1961 படி 49O படி கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து விவிபேட் இன்னொன்னு இருக்கு. நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டா தான் ஓட் போட்டிருக்குமா அப்படின்னு. நம்ம விரும்பினவங்களுக்கு ஒரு பேப்பர் ஸ்லிப் மாதிரி வரும். அது வந்து ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அதுவும் 2014 தான் வந்திருக்கும். விவிபேட்டும் 2014 தான். அதுவும் 2014 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அடுத்து 39 சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியானதை தேர்வு செய்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு அங்கம். கரெக்ட் தான். இது இந்திய அரசியலமைப்பு பகுதி 15 பார்ட் 15 326 இருந்து அப்படின்னு இருக்கு. தப்பு. ஆர்டிகிள் வந்து ஆர்டிகிள் 324 324 இது பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய அல்லது மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கிறது. கரெக்ட் தான். சரிங்களா? சோ 2 மட்டும் சரி. ஃபர்ஸ்ட் ஒன் ராங். ஆர்டிகிள் பார்ட் 15 கரெக்ட். 324 வரணும். ஆர்டிகிள் 324 326 அப்படிங்கிறது தப்பு. இந்தியாவில் தற்போதுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை தற்போதுன்னு கேட்டனால 8 இருக்கு. பட் புக்ல 7 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆஸ் பர் 2019 லாஸ்ட் எலெக்ஷன் படி. சரிங்களா? போன எலெக்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7ன்னு கொடுத்திருக்காங்க. ஆஸ் பர் 2017 7. பட் இப்போ எவ்வளவுனா ஆம் ஆத்மி 8ஆவது வந்திருக்கும். 8. சரிங்களா? சோ புக்ல சூஸ் பண்ணாலும் A ஆர் B ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் A ஆர் B. அடுத்து 41 குடைவோலை சிஸ்டம் வாஸ் ஃபாலோட் பை சோழர்கள் பிற்கால சோழர்கள். லேட்டர் சோழாஸ் பிற்கால சோழர்கள். அவங்க தான் வந்து குடைவோலை முறை பின்பற்றிருப்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு சான்று. 42 the grant of universal adult franchise creates political equality. சரிங்களா? சோ 18 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் வந்து மேற்பட்ட அனைவருக்கும் சரிங்களா 18+ voting rights இருக்கு. voting rights. how many election commissioners in Indian election commission? 3 பேர் இருப்பாங்க. ஒரு chief election commissioner plus 2 other election commissioners 1+2. அடுத்து 44 Constitution Day November 26. So 1க்கு ஆப்ஷன் 4. அடுத்து Constitution enacted dayனா January 26. Big 1 Voters Day
ஜனவரி 25 டு ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து டிசம்பர் 10 3. அப்போ 4123 தான் ஆன்சர். 4123 ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு. யுனைடெட் நேஷன் டேன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஐநா சபை தினம், சரிங்களா? ஸோ அது வந்து அக்டோபர் 24. யுனைடெட் நேஷன் டே வந்து அக்டோபர் 24. அடுத்து 45 தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், 1961. அடுத்து 46 உண்மையான மக்களாட்சி என்பது ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் என்று கூறியவர் யாருன்னா மகாத்மா காந்தி தான். மகாத்மா காந்தி. 47 which article describes legislative relations between central and state? சட்டமன்ற உறவுகள் பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னா 245 டு 55, சரிங்களா? லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். 56 டு 63 எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன்ஸ், சரிங்களா? நிர்வாக உறவுகள், எக்ஸிகியூட்டிவ் ரிலேஷன்ஸ். 268 டு 94 வந்து பினான்சியல் ரிலேஷன்ஸ். நிதி உறவுகள், தமிழ்ல நிதி உறவுகள். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குரிய உள்ள உறவுகள் பத்தி சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்புடைய சரத்துக்கள், ஆர்டிகல்ஸ். 48 who was the head of the government in parliamentary form of government? head of government னு கேட்டிருக்காங்க. head of government அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், பிரதமர். head of the state அப்படின்னா பிரசிடென்ட். head of state. எங்க நாட்டின் தலைவர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதமர். அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். பார்ட் 15 எது சொல்லுது? எலெக்ஷன்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ல பார்த்திருக்கோம், எலெக்ஷன்ஸ். ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும். 324 டு 329 வரைக்கும் எலெக்ஷன்ஸ். தமிழக அரசு எந்த ஆண்டில் இருந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டு உள்ளாட்சி தேர்தலில் வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2016 இருந்து 50% ரிசர்வேஷன். 50% 2016, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து 9th சோஷியல் சயின்ஸ்ல குடிமையியல் மற்றும் பொருளியலுக்கான வினாக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வரலாறு மற்றும் புவியியலோட டிஸ்கஷன் இருக்கு. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? நன்றி.